விரைவான கட்டுமானத்திற்கு ரெனகான் ராபிட் வால். சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா, ஹோமியோபதி, இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9842721500. 72,000 நாடி நரம்புகளில் உள்ள கர்மாக்களை களைய அன்னை சகுந்தலா அவர்கள் நடத்தும் ஆன்லைன் முத்திரை வகுப்பில் இணைவோம். தொடர்புக்கு கீழே உள்ள எண்களை அணுகவும் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம். மூலிகை, மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். ஹேட்ரிக் வெற்றி பெற்று மீண்டும் பாஜக ஆட்சி அமையப்போகுது. இருந்தாலும் தனிப்பெரும் கட்சியாக பாஜக ஆட்சி அமையும் அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு. நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க. பட் அது எதுவுமே நடக்கலை. அதனால் என்ன ஆகிடுச்சு? ஆட்சி யாருடையது? 2006 திமுக 118ங்கிற நம்பரை கடைசி வரைக்கும் தொடலை. தமிழ்நாட்டில் 118 100ங்கிற நம்பரையும் தொடலை. 11 பை எலெக்ஷன் நடந்துச்சு 2006 to 2011. சரிங்களா? ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி ஆட்சி மைனாரிட்டின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் யார் முதலமைச்சர்? கலைஞர் தான். அவங்க எதிர்கட்சி தலைவராக தான் இருந்தாங்க. அப்போ ரொம்ப கிளியராக வச்சு நீங்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்கே அது இல்லை 99 நம்பரோட தொடலை, 118ஓட கம்மி. இந்த முறை இவங்களுக்கு பெரும்பான்மையே இருக்குது. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நினச்சதெல்லாம் நடக்கலை, கனவுலாம் நடக்கலைன்னு காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட கொண்டாட்ட மோடுக்கு போயிடுச்சு. கொண்டாட்டம் நாங்களாம் 2004 அவர்கள் UPA 1 ஆட்சி போது காங்கிரஸ் கட்சி எவ்வளோ சீட்? 148 சீட். 2009 மீண்டும் ஆட்சி அமைச்சு UPA 2 அவங்க கொண்டாட்டத்தில் மக்கள் எங்களுக்கு கொடுத்த எவ்வளவு? 150 சீட்டு. ஸோ 150 சீட்டு 160 சீட்டு வாங்கின நீங்கள் கொண்டாடலாம். தனியாகவே 240 வாங்கியிருக்கிறவங்க டோட்டலாக 290 வாங்கிக்கிறவங்க பேசாமல் உட்காந்துருக்கணுமா? என்ன கணக்கு? 3வது பாயிண்ட், இந்த இந்தி கூட்டணி இவ்வளவு அவங்களே 22 கட்சி 36 கட்சிலாம் சொன்னாங்க. அண்ணன் திருமாவளவன், ஜவாஹிருல்லாலாம் போய் உட்காந்து பார்த்து மொத்தமாக பெரிய கூட்டணின்னு சொல்லி சொன்னாங்க. இவ்வளோ கட்சிகளும் சேர்ந்து வாங்கின சீட்டு எண்ணிக்கையை விட பாஜக தனித்து வாங்கியிருக்கிற சீட் எண்ணி அதிகம். எது கொண்டாடப்பட வேண்டியது நீங்கள் சொல்லுங்க. இல்லை, தனிச்சு 300க்கு மேலே வருவாங்க, 330 கண்டிப்பாக வந்துருவாங்க. சார், நல்லா படிக்கிற பையன் நீங்களுமே சொன்னீங்க. ஆமாம், நான் ஆமான்றேன். நான் சொல்லலன்னு சொன்னேன்னா நீங்க மட்டும்ங்கிறது நான் ஏன் குறிப்பிட்டு சொன்னேன்னா, ஏன்ட பேட்டி தமிழ்நாட்டில் நீங்க மட்டும்தான் 330 கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. மற்ற பத்திரிகை அது எதுவுமே சொல்லல. நான் வடநாட்டு ஊடகங்கள் எல்லாருமே 350க்கு மேல அப்படின்னு சொல்லும் போது நான் 358 சொன்ன வட மாநில ஊடகங்களை நான் பார்க்கல. இங்க 300 வராது தோத்துருவாங்கன்னு சொன்னவங்களையும் நான் பார்க்கல. நான் அவங்களை எல்லாம் சொல்ல, அவங்க நான் எதிர்க்கவும் தயாராக இல்லை, நான் என்டார்ஸ் பண்ணவும் இல்லை. நான் சொன்னதை நான் அப்படி கணிச்சது உண்மைதான். நான் ஒரு கணக்கில் தான் சொன்னேன். ஏன்னா நான் சர்வே நடத்தினது தமிழ்நாட்டில் 40 தொகுதி திமுக போகலாங்கிற வார்த்தையை நான் அப்படியே பயன்படுத்திருக்கேன். ஒரு 7 இடம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு டஃப்பாக இருக்குது, 33 கிளியர். அதில் குழப்பமே. ஒரு 7 டஃப். அந்த 7 இடம் எப்படினாலும் போகலாம், இன்க்ளூடிங் டிஎம்கேக்கும் போகலாங்கிற சொல்கிறேன். அவ்வளோதான் கணக்கு. நான் சர்வே பண்ண இடத்துல சொன்னேன். அது 90% சரியாக வந்துருச்சு. எனக்கு அதில் குழப்பம் இல்லை. அண்ணாமலையோட கோயம்புத்தூரும் டஃப் தான் சொல்லியிருந்தேன். கோயம்புத்தூர் ஜெயிப்பார்லாம் நான் சொல்ல புரியுங்களா? ஒரு இடத்தோட பிஜேபி ஜெயிப்பார். நான் எங்களுடைய கருத்து கணிப்பு போலிங்க்கு 48 ஹவர்ஸ் முன்னாடி நான் போட்டிருக்கிறேன். அதை நாங்கள் சொன்னதில் உட்காந்து அனலைஸ் பண்ணதோடு நீங்கள் பார்த்துங்க. அதை தட் வாஸ் மை பாயிண்ட், சாணக்கியாவோட பாயிண்ட். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அப்போ நயினார் நாகேந்திரன் ஜெயிப்பார். அங்கே எல்லாமே டஃப் போட்டி தான் சொன்னேன். அவங்க எல்லாருக்குமே தனியாக நயினார் நாகேந்திரன் ஜெயிப்பார், அண்ணாமலை ஜெயிப்பார், தர்மபுரி ஜெயிக்கும், புதுச்சேரி ஜெயிக்கும்லாம் நான் நினச்சேன். தனிப்பட்ட முறையில் பேசுகிறோம்லாம் இந்த 4 வந்தால் தான் சார் உண்டு, வேறு எதுவும் வராதுன்னு நான் சொல்லியிருந்தேன். தேனி வராதுன்னு தெரியும், ராமநாதபுரம் வராதுன்னு தெரியும். எனக்கு அதாவது தர்மபுரி, நெல்லை, புதுச்சேரி இந்த 3 தான் நான் நம்பினது கடைசியில் தனிப்பட்ட முறை. ஆனால் நான் அனலிட்டிக்கலாக கருத்தாக பாயிண்டாக சொல்லும்போது நம்ம ரொம்ப தெளிவாக இருந்தோம். அது ஆணியரில் இருக்குது. எனக்கு ஒன்று நார்த் இந்தியா பொறுத்தளவுக்கு நான் பலர் நம்பினது போல் நானும் நம்பினேன். ஏன்னா ஐ சி நோ ரீசன். இப்போ நான் என்ன பார்க்குறேன், 24 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம பேசுகிறோம் ரிசல்ட் இப்போ நான் என்ன பார்க்குறேன், அலையன்ஸில் அவங்க கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கணும். தமிழ்நாட்டில் அலையன்ஸில் எப்படி அவங்க ஒரு தவறு பண்ணாங்களோ அது மாதிரி யூபிலையும் நடந்துருச்சு, மகாராஷ்டிரா நடந்துருச்சு. இந்த யூபி மகாராஷ்டிரா மட்டும் சரியாக இருந்தா, தமிழ்நாடு சரியாக இருந்தா, இது 3மே வேண்டாம், 2 மட்டும் தமிழை தனியாக பேசுவோம், 2 மட்டும் சரியாக இருந்தா இந்த கணக்கே மாதிரி. இப்போ இவங்க 350 தொடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். சரிங்களா? 350 தொடலை. எல்லாரும் 358 தான் லீஸ்டாக கொடுத்தோம். இப்போ 290 இருக்காங்க. எவ்வளோ வித்தியாசம்? 60 சீட் வித்தியாசம். இந்த 60 தான் இங்கே போயிருக்கு. இந்த மகாராஷ்டிராவும் யூபி மட்டும் ஜெயிச்சிருந்தா 60. புரியுங்களா? அப்போ நம்ம பெருசாக இந்தியா முழுக்க என்னாச்சு, பாஜகவுக்கு எதிர்ப்பலையா நரேந்திர மோடி வீழ்ச்சி, அப்பலாம் கிட்டத்தட்ட 5-6 மாநிலங்களில் ஃபுல் ஸ்வீப்பு பிஜேபி.
ஒரு மாநிலத்தில் காங்கிரஸை ஸ்வீப் சொல்லுங்க போறீங்களா? அதனால நம்ம வந்து நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பலையா, ஆட்சி தோத்துருச்சா, பிஜேபி தூங்கிருச்சா, எதுவுமே கிடையாது. 2 மாநிலத்தில் நடந்த தப்பு. 2 மாநிலத்துமே கூட்டணி தான் தப்பு. அவங்க வந்து அந்த அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருந்தாங்க. மகாராஷ்டிராவில் அவங்க கட்சி எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் இவங்க பக்கம் வந்தாங்களே தவிர தொண்டர்கள் வரல. அலையன்ஸ் சரியாக ஒர்க் பண்ணிருச்சு. யூபியில் சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரஸும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆயிடுச்சு. அவங்க தொண்டர்கள் இருந்தாங்க. ஏன்னா 2வது பெரிய கட்சி வந்து சமாஜ்வாடி. அவங்க வந்து கிட்டத்தட்ட 75-80 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. அண்ட் இப்போ காங்கிரஸ் சேர்ந்துச்சு. அவங்கள நம்பர் 2வும் நம்பர் 3 சேர்ந்தா நம்பர் 1 சேலஞ்ச் பண்ணிடலாம். இது எல்லா ஊர்லேயும் உள்ளது. தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்துருந்தாங்கன்னு டிஎம்கே சேலஞ்ச் பண்ணிடலாம். இதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அலையன்ஸ் போனாலும் அவங்க நட்டு அதான் நடந்துச்சு. மகாராஷ்டிரா நடந்திருக்கு. நம்பர் 2 நம்பர் 3 4 5 எல்லாம் சேர்ந்துட்டாங்க. நம்பர் 1 தூக்கி விட்டாங்க. யூபியில் நடந்துச்சு. நம்பர் 2 நம்பர் 3 சேர்ந்தாங்க. நம்பர் 1 இவ்வளோதான் கணக்கு. கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி. பாஜக எதிர்காலங்களில் கூட்டணியும் பெருசாக தன்னுடைய கட்சி வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒடிசால இன்னைக்கு தனிப்பெருமாட்சி இல்ல, அதுதான் வந்து பிரச்சனையா பார்க்கப்படுது. பாஜக மட்டுமே தனிச்சு வந்து ஆட்சி புரியும் அப்படிங்கறத நிறைய பேருடைய கருத்தா இருந்தது. அது வந்து இப்ப பொய்த்து போயிருக்கு. கூட்டணி கட்சியாக வந்து நம்ம எல்லாரையும் அரவணைச்சு போகணும் அப்படிங்கிற அரவணைச்சு போறதுல பாஜக மாதிரி ஒரு கட்சி நீங்க பார்க்கவே முடியும். 2014 தனிப்பெரும்பான்மை, 2019 தனி பெரும்பான்மை. கூட்டணிக்கு அமைச்சரை கொடுத்தாங்களா? சிரோமணி அகாலி தளம் எப்படி அமைச்சராச்சு? ராம்விலாஸ் பாஸ்வான் எப்படி அமைச்சரானாரு? அவங்களுக்குலாம் அவங்க இல்லாமலே ஜெயிச்சிருப்பாங்க. தனி பெரும்பான்மை இருந்துச்சு 2014 14லையும் கூட்டணிக்கு அமைச்சரை கொடுத்தாங்க, 19 கூட்டணி அமைச்சரை கொடுத்தாங்க, 24 கூட்டணி அமையலை அல்லது அமைக்கலை. புரியுங்களா? கூட்டணிக்கு துரோகம் செஞ்சாங்க. நீங்கள் ஒரு இடத்துல காட்டுங்க, நான் சேலஞ்ச் பண்ணுறேன். நான் பிஜேபிக்கு ஆதரவாக சேலஞ்ச் பண்ணேன். என்னுடைய வேலை இல்லை. பட் ஐ கேன் டெல் யூ, யாருமே அவங்க துரோகம் பண்ணல. இவங்களா வந்தாங்க, வேண்டான்னு அவங்களா போனாங்க. அதிமுகவுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க சொல்லுங்க? ஒரு பேச்சு சொல்லுங்க. அதிமுக என்ன துரோகம் பண்ணாங்க சொல்லுங்க? அதிமுக வேண்டான்னு முடிவு பண்ணி என்ன துரோகம் பண்ணாங்க? யாரா திட்டினாங்களா, அடிச்சாங்களா, கைது பண்ணாங்களா? இதாவது நீங்க ஒரு 4 அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, போங்கப்பா எங்களை வந்து கூட்டணியிலேருந்து அரெஸ்ட் பண்ணீங்க, ஒண்ணுமே பண்ணலையே. அவங்க வேண்டான்னு முடிவு பண்ணாங்க, அண்ணாமலை வேண்டான்னு முடிவு பண்ணாங்க, 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. 2 பேரும் தேவைப்படல. எந்த கூட்டணிக்கு இவங்க துரோகம் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. நீங்க நிதிஷ்குமார் அவரா தானே போனார், அவரா தானே வந்தாரு. சந்திரபாபு நாயுடு அவராத்தனை போனார், அவராத்தனை வந்தார். நவீன் பட்நாயக் அவராத்தனை போனார். மம்தா பானர்ஜி அவங்களா தானே போனாங்க. திமுக முரசொலி மாறன் இருந்த வரைக்கும் இருந்துச்சா இல்லையா? அமைச்சர் வாஜ்பாய் அமைச்சர் திமுக எதிர போச்சு, எதுக்காக போச்சுன்னு சொல்லுங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேலை முடிஞ்சோடனே வந்து கூண்டுலேருந்து பறவைகள் பறக்கிற போல பறந்துட்டாங்க. பாஜக எந்த கூட்டணி கட்சியும் அரவணைக்காம இல்லை. இல்லை, இப்போ கூட்டணி கட்சியோட கொஞ்சம் அரவணைச்சு போயிருந்தா கண்டிப்பாக நம்பர்ஸுமே அதிகம். இப்போ தானங்க சொன்னேன், யார் அரவணைக்காம போனாங்கன்னு சொல்லுங்க, யார் அடிச்சு போட்டாங்கன்னு சொல்லுங்க. 3வது இடத்துல இருந்த கட்சி உத்தவ் தாக்கரோட சிவசேனா. கூச்சம் இல்லாமல் எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுன்னு கேட்டாங்க. நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களா? பாமகவும் திமுகவும் கூட்டணியில் இருக்குது. பாமகவுக்கு ஒரு 20 எம்எல்ஏ இருக்கிறாங்க. பாமக எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுன்னு ஒத்துக்கிடுவாங்களா? அதான் அப்ப யார் வந்து முரண்படுறான்னு சொல்லுங்க. இல்ல, இப்ப மாநில கட்சிகள், அதாவது மாநில தலைவராக இருக்கக்கூடியவங்க, மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் அங்க இருக்கக்கூடிய கட்சிகளை அரவணைச்சு போறது இல்லையா? எங்க 4வது முறை நான் இல்ல, இப்ப அதிமுகவுக்கு யார் அரவணைக்கலன்னு சொல்லுங்க. அதிமுக நீங்க தமிழ்நாடு பத்தி பேசினா தமிழ்நாடு இல்ல, அது மாதிரி மாநில மற்ற மாநிலங்கள் எங்கன்னு சொல்லுங்க. தமிழ்நாடு பத்தி பேசுவோம்னு சொன்னீங்கல்ல. இல்ல, தமிழ்நாடே எடுத்துப்போமே. அண்ணாமலைக்கும் எடப்பாடி அதிமுக வந்து எந்த வருஷம் பாஜகவோட பல முறை சொல்லிட்டேன். அதிமுக வந்து கூட்டணி வேண்டாம்னு முடிவு பண்ணு. கூட்டணி கிடையாதுன்னு முதல்ல அறிவிச்சது யாருன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, கூட்டணி கிடையாதுன்னு அறிவிச்சது யாரு? அதிமுக தான் சொல்லு. அவ்வளவுதான். அப்ப அந்த முடிவு அவங்க தான் எடுத்தாங்க. அவங்க தான் எடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து வேண்டாம்னு தோணுச்சு. அதற்கு அண்ணாமலை ஒரு காரணமா தெரிஞ்சார். அப்கோர்ஸ் கிடையவே கிடையாது. பிஜேபியை கேபி முனுசாமி கூட்டத்தில் இருக்கும்போது எவ்வளவு விமர்சனம் பண்ணிருக்காரு. கண்ட ஓடு காலி தேசிய கட்சி அந்த கட்சி ஒருத்தர் வர முடியாது உள்ள சொல்லியிருக்காரு. கூட்டணியில் வச்சு நீங்க சொல்வீங்களா? அவங்க தயவுல நீங்க வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு நீங்க சொல்வீங்களா? அப்படி கணக்கு பார்க்க முடியாது. நீங்க அவர்களுக்கு வந்து அண்ணாமலை ஒரு காரணமாச்சு. அஃப்கோர்ஸ் ஐ அக்ரி. அண்ணாமலை அவர்களும் அந்த கூட்டணியை விரும்பல. அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. நம்ம தனிச்சு இன்னைக்கு ஒரு 11% ஓட்டு வாங்கியிருக்கிறார். அவர் இதுதான் விரும்பினார், நம்ம கட்சியை கொண்டு வர நம்ம ஆட்சிக்கு விரும்பினார். ஆனால் அது முதல்ல வேண்டாம்னு சொன்னது திரு எடப்பாடி பழனிசாமி. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதிச்சிருந்தா பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் இருந்திருக்கும். அது உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். சரி, கூட்டணி தள்ளி வச்சிரும். மோடிங்கிற அந்த வேவ் வந்து எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலையா? மோடியோடைய வேவ்ல தான் இது வந்திருக்கு, வேற எதுவுமே இல்லாம. நான் தான் கூட்டணியே இல்லாம வந்திருக்காங்கன்றேன். இந்தியா முழுக்க 3 கட்சி தான் சார் கூட்டணி அவங்க கூட. இந்தியா முழுக்க கர்நாடகாவில் ஜேடிஎஸ், பீகார்ல வந்து ஜேடியு, இங்க வந்து ஆந்திராவில் வந்து வேற யார் சார் கூட்டணி இந்தியாவில்? அப்ப வேற எப்படி வந்துச்சு? பிஜேபி தனித்து வந்திருக்க பெற்ற வெற்றி இது. 290ல் 240 அவங்க. அப்புறம் என்ன இதுல வந்து கூட்டணி வந்து மோடியோடைய வேவ் தான் நின்று இருக்கு. வேற யாருடைய வேவ் நின்று இருக்கீங்க? 3வது முறையாக எலெக்ஷன் கமிஷன் நியூட்ரலா செயல்பட்டிருக்கு. கவர்மெண்ட் நியூட்ரலா செயல்பட்டிருக்கு. இவங்க வந்து எந்த விதமான கோல்மால், எந்த விதமான தப்புக்கும் இடமே கொடுக்கல. அதனால இன்னைக்கு எதிர்கட்சி இந்த இடத்துல நிக்குது. 234 எம்பி வச்சு நிக்குது. அப்புறம் எங்க நின்றுப்பாங்க இவங்க? நியூட்ரலா தேர்தல் நடத்துக்கு. இதோட உங்களுக்கு உதாரணம் என்ன வேணும்? அப்ப இந்த வெற்றி 290 சீட்டை பெற்றிருக்கிறாங்கன்னா அதுக்கு மோடியோடைய வேவ் தான் மேஜர் காரணம். ஆர்எஸ்எஸ் காரணம்,
பிஜேபி காரணம், நரேந்திர மோடி ஆட்சி காரணம், அமித்ஷாவுடைய செயல்பாடு காரணம், அந்தந்த எல்லாமே இருக்குது. மேஜர் லைன் ஷாட் மோடிங்கிற முகத்துக்கு இருக்குது, செயலுக்கு இருக்குது. 2019 303 இடங்கள், இந்த முறை அதை விட கம்மியாக எடுத்திருக்கிறாங்க. நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், நீங்கள் கவனிக்கல, திரும்ப சொல்கிறேன். 2014 காங்கிரஸ் கட்சி எவ்வளவு சீட்னு பாருங்க. இல்ல சார், பாஜகவுடைய வாக்கு சதவீதம் அந்த சீட் வந்து கம்மியாகுது இல்ல, அத பத்தி நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் இல்ல, உங்கள்ட்ட தனிச்சு நின்று இருக்காங்க. 2019 ஏடிஎம் அலையன்ஸ் இருந்துச்சு, இப்ப இருக்குதா? 2019 சிவசேனா அலையன்ஸ் இருந்தாங்க, இப்ப இருக்குதா? எல்லா அலையன்ஸும் போயிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க தனியா நின்று வந்தாங்கன்னு நான் சொல்ல வரேன். அவங்களுடைய நரேந்திர மோடியோட வெற்றி கிடைச்ச விஷயம் நான் சொல்ல வரேன். அவருடைய ஆட்சி கிடைத்த விஷயம் சொல்றேன். குறைஞ்சிருக்குங்கிறது உண்மை தானே, நான் மறுக்கலையே. கூடிடுச்சு நான் சொல்றேன். கணக்கு நீங்க இப்படி போடுங்கன்னு சொல்றேன். நான் ஒண்ணுமே சொல்லி குறைஞ்சிருக்குங்கிறது கண்கூடா திரும்பி. இதை நம்ம வந்து முட்டாளா நான் மறுக்கிறதுக்கு இல்ல. இப்ப உத்தரப்பிரதேசத்துலயுமே தோத்துருக்கு. ராமர் கோயில் போன்ற விஷயங்கள்லாம் வந்து அங்கேயே மக்கள் அங்கீகரிக்கல அப்படிங்கிற விஷயம். ராமர் கோயில் ஒரு எலெக்ஷன் மேட்டர் கிடையாதுன்னு நான் டே 1 இருக்கேன். எங்கேயாவது ராமர் கோயில் ஓட்டு பெற்று தரும் நீங்க சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்கிறேன். சாரி சார், தெரியாம சொல்லிட்டேன். நான் ஓட்டு பெற்று தராதுன்னு சொல்லியிருக்கேன். நான் 2 மேட்டர் சொல்லியிருக்கேன், ஓட்டு கிடைக்காதுன்னு. அரவிந்த் கெஜ்ரிவால் அரஸ்டும் இது ராமர் கோயிலும் ஓட்டு பெற்று தராது, அது ஓட்டுக்கான விஷயமே இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். அது பெரிய சிம்பத்தி, பெரிய சந்தோஷம். ராமர் கோயில் கட்டினால நரேந்திர மோடிக்கு பெரிய ஆசீர்வாதம் இறங்கியிருக்கு, பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அது வேற, அதுக்கு இதுக்கு சம்பந்தம். அது வந்து ஓட்டு போட்டு வரவங்க வேற. ஓட்டு இதுக்காக போட மாட்டாங்க. ஓட்டு நான் சொன்ன மாதிரி கூட்டணி, லோக்கல் கட்சி, லோக்கல் கேண்டிடேட் 100 காரணங்களுக்காக போடுவோம். கேண்டிடேட் சரியில்லைன்னு போட மாட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் தமாக போட்டியிட்ட இடங்கள், தேவநாதன் யாதவ் அவர்கள் போட்டியிட்ட இடங்கள், திருச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இதிலெல்லாம் தாமரை சின்னத்தில் வேற யாரும் இருந்தாங்க கூட ஓட்டு வாங்கியிருப்பாங்க. அப்போ என்ன கணக்காகும்? அப்போ அவங்களுக்கு ஆதரவு கேண்டிடேட்லேருந்து பார்ட்டிலேருந்து ஒன்று காரணமாக இருக்கும், வேறு வேறு காரணங்கள் இருக்கும். அப்போ நரேந்திர மோடிக்கு ஆதரவு, நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பு அப்படி கிடையாது. 3 இடங்களில் தமாக வந்து டெபாசிட் இழந்துருச்சு, சரிங்களா? அப்போ வந்து பாஜக பார்த்தீங்களா அப்படின்னு அப்படி கிடையாது. அங்கே தமாகவே வேற ஒருத்தர் நிப்பாட்டியிருந்தா, தமாக தாமரை சின்னத்தில் போட்டிருந்தா, பிஜேபியிலேருந்தே வேற ஒருத்தர் இருந்தா, தென்காசியில் பிஜேபியிலேருந்து ஒருத்தர் இருந்தால் வேற மாதிரி இருந்திருக்கும். இதுதான் பாடங்கள். பாஜக தப்பு கணக்கு போட்டது எந்த இடத்துல நீங்கள் நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் தப்பு கணக்கே போடல, ரொம்ப கரெக்டான கணக்கு போட்டிருக்காங்க. இன்னும் பெட்டர் கணக்கு போட்டிருக்கலாம். நீங்கள் 100 மார்க் வாங்கின ஒருத்தர் வந்து 80 மார்க் வாங்கணும்னா என்ன தப்பு கணக்குன்னு சொல்லி சொல்றீங்க? எப்படி கணக்கு இல்லை, இன்னும் 20 மார்க் விட்டுட்டாங்க, அவ்வளோதான். நம்ம எல்லாம் கடந்த 1 மாசமா எக்ஸிட் போல்ல வந்து 350 வருது, 300 வருதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. அதான் எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. நானே நம்பர்ஸ்மே வந்து இப்போ கம்மியா வரும். அப்ப நம்ம தான் தப்பு கணக்கு போட்டோம்னு சொல்லணும். 303 வரும்னு சொன்ன ரங்கராஜ் பாண்டே வரலன்னா ரங்கராஜ் பாண்டே தான் தப்பு கணக்கு போட்டுருக்காங்க. நரேந்திர மோடி என்ன செய்வாரு? அவங்க ஆட்சிக்கு உட்கார்ந்துருக்காங்களே. நான் ஏற்கனவே சொன்னது போல 91, 96, 98, 99, 2004, 2009 இத்தனை தேர்தலில் வந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கையை விட கூடுதலான எம்பிக்களை பிஜேபி பெற்றிருக்கு. ஆட்சிக்கு வந்தவங்களோட அதிகமாக, புரியுங்களா? 3 காங்கிரஸ், 2 பிஜேபி, 5 ஆட்சிக்கு வந்தவங்களோட கூடுதலான ஓட்டு பிஜேபி வச்சிருக்கு. அப்போ அன்னைக்கெல்லாம் வந்து ஆட்சின்னு கொண்டாடினீங்க. 96 வந்து வாஜ்பாய் ஆட்சி வந்தபோது கொண்டாட்டம், 98 வாஜ்பாய் ஆட்சி வந்தபோது கொண்டாட்டம், 99 வாஜ்பாய் ஆட்சி வந்தபோது கொண்டாட்டம், 2004 காங்கிரஸ் ஆட்சி வந்தபோது கொண்டாட்டம், 2009 வந்து அப்பெல்லாம் தோல்வின்னு சொன்னீங்களா யாராவது? காங்கிரஸ் தோத்து 148 சீட்டுங்க. இப்போ பிஜேபி வாங்கியிருக்க கூட 100 சீட்டு கம்மி. அவங்கெல்லாம் வெற்றி மக்கள் கொடுத்துட்டாங்க. நான் தான் பிரதமர், நான் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு இருந்தீங்க. 148 சீட்டு வச்சிருந்த ஒருத்தர் முதல்ல பிரதமர் ஆயினாரு. 240 சீட்டு சொந்தமா வச்சிருக்காங்க, 290 சீட்டு மொத்தமா வச்சிருக்காங்க. தோல்வியா? இப்போ அடுத்த கட்டமா பாஜகவுடைய நகர்வு எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ கூட்டணியா தான் வந்து ஆட்சி நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்குல்ல. அந்த கட்டாயம் அவங்களுக்கு எப்பயுமே இருந்தது கிடையாது, இப்பயுமே அவங்களுக்கு கிடையாது. 3 கட்சி தான் கூட்டணி. 3ல் ஏதாவது ஒரு கட்சி வெளியே போனாலும் ஆபத்து கிடையாது. 2 கட்சி வெளியே போனால் மட்டும்தான் ஆபத்து. அதுவும் ஜேடிஎஸ் வெளியே போனால் ஆபத்து கிடையாது. இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு இவர் சந்திரபாபு நாயுடு வெளியே போயிட்டாரு, குமாரசாமி வெளியே போயிட்டாருன்னு ஆபத்து கிடையாது. சந்திரபாபு நாயுடு போயிட்டாரு, நிதிஷ்குமாரும் போயிட்டாருன்னு ஆபத்து. சரிங்களா? இல்லை அவங்களுக்கும் நாங்கள் அழைப்பு கொடுப்போம் அப்படின்லாம் கூட நேற்று சொன்னாங்க. யாரு வந்து இந்தியா கூட்டணி சார்பாக கொஞ்சமாவது தயக்கம் இருக்கணும்ல, கொஞ்சமாக தயக்கம் இருக்கணும்ல. அவங்க கூப்பிட முடியாது, இவங்க வரமாட்டாங்க, அவங்க சீட் அவங்க பத்திரமா பார்த்துக்கணும், அது வேற விஷயம். அங்கே எதிர அவங்க மாஸ்டர் உட்காந்துருக்காரு, மொத்தம் தூக்கி போயிடுவார், அது வேற விஷயம். நீங்கள் எதிரின்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக போராடுறோன்னு சொல்லி அவர் வந்து ஃபாசிஸ்ட்டு, சர்வாதிகாரி, ஜனநாயகம் கிடையாது, அவர் வந்து இதை காலி பண்ணிடுவார், அரசமைப்பை காலி பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டணி தமிழ் நீங்கள் வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நேற்று வரைக்கும் கொலகாரன், இன்னைக்கு வந்து கூட்டாளியா? அப்போ என்ன கணக்கு? அப்போ உங்களுடைய அரசியல் கொள்கை என்ன கணக்கில் இருக்குது? உங்கள் கொள்கை தான் ஊருக்கே தெரிஞ்சுதாச்சே. மம்தா பானர்ஜி உங்களை மதிக்கவே இல்லை, கூட்டணி. ஒரு எம்பிஆர் கூட தகுதி இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க, மார்க்சிஸ்ட், கூட்டணி. எங்கள் ஊர்லாம் கூட்டணி கிடையாது, ஓடி போயிருன்னு சொல்லி பஞ்சாபில் சொன்னாங்க, ஆம் ஆத்மி, கூட்டணி. இதுதான் உங்கள் கொள்கை. உங்களை ஆட்சியிலேருந்து தமிழ்நாட்டில் இறக்குனது திமுக, கூட்டணி. உங்கள் கொள்கை ஒன்று எனக்கு உங்களுக்கு
இந்த தேர்தலில் பாஜக கற்ற பாடமா என்ன இருக்கும்? பாஜக கற்ற பாடமே எதுவும் கிடையாது, கற்க வேண்டிய பாடம் எதுவும் கிடையாது. அவங்க 2 மாநிலத்தில் ரீஒர்க் பண்ணாங்கன்னா முடிஞ்சது கேம், அவ்வளோதான். திரும்ப அதே இடத்துல வந்து நிற்பாங்க. யூபியில் அலையன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு 3வது முறை சட்டமன்ற தேர்தல் வரும்போது 3வது சட்டமன்ற தேர்தலாக போயிடும். அவங்களுக்கு யோகி ஆதித்யநாத் 2 ஆட்சி முடிஞ்சு 3வது. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் அங்கே கண்ணா பின்னான்னு போயிட்டு இருக்கு. அப்போ அவங்க இந்த 2 இடத்துல கிரவுண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க, மொத்தமாக முடிஞ்சது. நான் சொல்கிறது, நீங்கள் சொன்ன அந்த 350ங்கிற நம்பர் இருக்குல்ல, அந்த 350க்கு அவங்க 60 சீட்டு ஃபால், ரைட்? அந்த 60 சீட்டு இந்த 2 ஸ்டேட்டில் மட்டும், தமிழ்நாட்டில் முன்னாடியும் கிடையாது, இன்றைக்கும் கிடையாது, புரிஞ்சுக்கலாம். அதனால தான் கணக்கில் சேர்க்கல. அந்த 2 ஊர்லேருந்து வந்து 2 ஊரில் வரல. ஸோ நீங்கள் இந்தியா முழுக்க கணக்கே மறந்துடுங்க. 2 ஸ்டேட்டில் அலைன்ஸோட ஸ்ட்ரென்த் பண்ணி, ஒன்று நீங்கள் அலைன்ஸ் வைங்க, இல்லாட்டி அவங்க அலைன்ஸ் வைக்காம தடுங்க. எதையோ பண்ணி அங்கே 2 மட்டும் ரீவொர்க் பண்ணால் முடிஞ்ச கேம், அதே சீட்டு திரும்ப. ஊடகங்கள் அந்த எக்ஸிட் போல் வந்துச்சுல, அந்த எக்ஸிட் போல் பற்றி ஆல்ரெடி நீங்கள் வேறு பேட்டிகளையும் சொல்லியிருக்கீங்க, சாணக்கியாலையும் நீங்கள் பேசியிருக்கீங்க. கணிப்புகள் எப்பயுமே வந்து சரியாக தான் வரணுங்கிறதுல தவறாகவும் போயிருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த முறை கணிப்புகள் ரொம்ப வந்து தவறாகவே போயிருக்கு. ஆமாம், அது வந்து அவங்க பண்ண தப்பு. ஒவ்வொரு கணக்குலையும் என்ன கணக்கு அப்படின்னா, இந்த கணிப்புகள் மூலமாக நீங்கள் ட்ரெண்டை பிடிக்க முடியும். இந்த ட்ரெண்டில் வந்து அவங்க பிஜேபி கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாருமே தப்பிச்சிருப்பாங்க. அவங்க அதில் ஒரு நம்பருக்கு வந்து தான் பிரச்சனை. 68 கோடி பேர் வாக்களிச்சிருக்கான், 98 கோடி வாக்காளர் இருக்கிறா, 68 கோடி பேர் வாக்களிச்சிருக்கான். 68 கோடி பேர் வாக்களிச்சதில் யாருமே ஒரு 30,000க்கு மேலே சாம்பிள் வச்சுருப்பாங்க. நான் பார்க்கல, சொல்கிறேன். யாருமே 30,000 பேர் மேலே சாம்பிள் வச்சுருக்க மாட்டாங்க. அப்போ 68 கோடி இங்கே இருக்குது, 30,000 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அப்போ அந்த பல்ஸில் மிஸ்டேக் வர்றது குவைட் காமன். அதில் இவங்க அத்தனை பேருமே ஒரு பேச்சுக்கு இத்தனை சேனலும் சொன்னாங்களே, இவங்க அத்தனை பேரும் மீண்டும் பிஜேபி ஆட்சி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது, ஆமான்னு போயிருக்கும்ல. அவங்க ஒரு நம்பர் கொடுக்க ட்ரை பண்ணாங்க, அங்கே தப்பாயிருச்சு. அதான் அதை நேரடியாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அது வந்து வேற எதுவுமே கிடைக்கல அப்படின்னு வந்து எத்தத்தின்னா பித்தம் தெளிவுன்னு உட்காந்துருக்கோன்னு சொல்றது. இந்த எக்ஸிட் போல்ஸ் எப்போ வெளி வந்துச்சு? தேர்தல் எண்ணிக்கை, வாக்கு எண்ணிக்கைக்கு 2 நாளைக்கு முன்னாடி. வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு. கரெக்டாக சொல்லணும். எக்ஸிட் போல்னு என்ன அர்த்தம்? வாக்குப்பதிவுக்கு முன்னாடி, வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடி இல்லை, வாக்குப்பதிவுக்கு பின்னாடி. சரிங்களா? வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. வாக்குப்பதிவே முடிஞ்சிருச்சு, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க? 7 கட்ட ஓட்டு முடிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து சாயந்தரம் 8 மணிக்கு இவங்க வந்து சொல்லி 8:30 மணிக்கு போய் ஒருத்தர் இருக்க ஓட்டு போட்டு வந்துடுறேன் அவசரமா, இது வந்து சீட்டு மாறி இருப்போம் சொல்லி போட்டு விடுவாங்களா? ஓட்டே முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஒருத்தன் எக்ஸிட் போல் பண்ணுறான், அவனை நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறியான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? எனக்கு புரியவே இல்லை. உங்கள் லாஜிக்கில் ஏதாவது நியாயம் இருக்குது? அதுதான் சொன்னேன், எத்தனை பித்தத்தில் உட்காந்துருக்கோம். என்னடா சொல்கிறதுன்னு தெரியாமல் உங்களுக்கு நல்லா. நீங்கள் எலெக்ஷன் கமிஷனை டேம்பர் பண்ணுறீங்கன்றீங்க, இவிஎம்மை டேம்பர் பண்ணீங்க. நீங்கள் எப்படி செஞ்சீங்க? 234 சீட்டு தமிழ்நாட்டில் ஏதாவது டேம்பர் பண்ணீங்களா? வெஸ்ட் பெங்காலில் அந்த மாதிரி டேம்பர் பண்ணாங்களா? யூபியில் நீங்கள் டேம்பர் பண்ணீங்களா? மகாராஷ்டிராவில் டேம்பர் பண்ணீங்களா? புரியுங்களா? பிஜேபி ஜெயிச்சா டேம்பரிங்க, நீங்கள் ஜெயிச்சா ஜனநாயகம். என்ன காமெடி இது? இந்த எக்ஸிட் போல்னால நம்மளுக்கு என்ன கிடைக்கிறோம்? எதுக்கு இதை எடுக்கிறாங்க? ஊடகங்களுடைய தொழில். இப்போ இந்த பேட்டி எடுத்து நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? உங்களுக்கு பேட்டி கொடுத்து நான் என்ன சாதிக்க போகிறேன்? என்னுடைய பொழப்பு இது, உங்களுடைய பொழப்பு இது. பேட்டி எடுப்பதும் பேட்டி கொடுப்பதும் எமக்கு தொழில் கவிதைன்னு பாரதி சொன்னான். எமக்கு தொழில் செய்தி, எமக்கு தொழில் செய்தி. என்னுடைய வேலை அதுதான், என்னுடைய பொழப்பு தான், என்னுடைய கஞ்சி அதுதான், என்னுடைய பிரெட் அதுதான். நான் பேட்டி கொடுப்பேன், பேட்டி எடுப்பேன். எனக்கு இது தவிர வேறு ஒன்றும் தெரியுது தான் செஞ்சுட்டு இருக்கேன். இதான் உங்கள் வேலை. அதுதான் கருத்து கணிப்பு நடத்திட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய வேலை, அவங்களுடைய ப்ரொஃபஷன். அதான் தேசிய அளவில் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினச்சிங்க, கடைசியாக என்ன நடந்திருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? நான் இவங்க வந்து 60 சீட்டு கூட வருவாங்க நினச்சி 60 சீட் கம்மியாக வந்துருக்கு. அதான் நானே சொன்னேன். இல்லை அதில் எதுவும் உங்களுக்கு வருத்தம் இருக்கா? பாஜக நியாயம் வருத்தப்படுறேன். எனக்கு வருத்தம். நான் எம்பியா, நான் கட்சிக்காரரா, நான் மாநில தலைவரா, ஒன்றிய தலைவரா? இல்லை, பாஜக தொடர்ந்து வளர்ச்சி அடையுதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் சொல்கிறீங்க இல்லையா? தொடர்ந்து நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொன்னேன்னா, வளர்ச்சி அடையணும்னு சொன்னேன்னா, வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க, அவ்வளோதான். வந்திருக்கா இல்லையா? 11% ஓட்டு யாரோடையது? தனியா. 18% ஓட்டு கூட்டணியா? வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லையா? கூட்டணியா அதிமுக 23% சொல்லி புரியுங்களா? 20% அவங்க, 2.5% தேமுதிக, 22%, 23% வச்சுங்க, ரைட்டா? 18% ஓட்டு வச்சிருக்காங்க கூட்டணி அவங்க. ஏடிஎம்கே கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் 3% டிஃபரன்ஸ். பாஜக வளர்ந்துருக்கா வரலையா? இதுதான் நான் சொன்னேன். பாஜக வளரணும், எல்லாரும் அண்ணாமலைக்கு வாக்களிங்கன்னு சொன்னேன் நான். எல்லாம் தாமரை சின்னத்துக்கு வாக்களிங்க. அதுதான் வந்து நீங்க சொல்லாம சொல்றீங்களோ? நீங்க புரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வரும்னு சொன்னேன், திமுக ஜெயிக்கும் சொன்னேன். அப்ப நான் என்ன சொல்லாம ஜெயிக்கும்னு சொன்னேன். அப்ப நான் சொல்லாம என்ன சொல்ல வந்தேன்? ஏன் கருத்து கணிப்பில் சாணக்கியால உட்கார்ந்துட்டு நான் வந்து சாணக்கியா லோ கூட சொல்லியிருக்கேன். 33 சீட்டு மினிமம், 7 சீட் டஃப் ஃபைட். 7 சீட் கூட ஒருத்தர் கொடுக்கல. 7ல் வந்து 4 டிஎம் பிஜேபி 2 ஏடிஎம்கே கொடுக்கல. 33 டஃப், 7 டஃப், 33 சால்ட்னு சொன்னேன். வடசென்னை, தென்சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அரக்கோணம் எங்கேயாவது வேலை மாற்றி சொன்னேன்னா? இந்த நான் சொன்ன தேனியும் தருமபுரியும் கோயம்புத்தூர் நீங்கள் நினைக்கலையா? தமிழ்நாட்டில் யாராவது நினைக்கலையா? இந்த இடம் மட்டும் தான் டஃப் தான் நினைச்சாங்க. ராமநாதபுரம், தேனி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், தருமபுரி இதெல்லாம் தான். அதான் நானும் சொன்னேன்.